வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இம்ரான் கான் சோயப் அக்தரை மிஞ்சிய பும்ரா 3 மாபெரும் சாதனைகள், சரித்திர சாதனை பவுலிங். அதாவது இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இங்கிலாந்து வென்றது. எனவே அந்த அணிக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்புடன் பிப்ரவரி 2ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் துவங்கிய 2வது போட்டியில் டாஸை வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. 396 ரன்களையும் சேர்த்தது. இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா உள்ளிட்ட முக்கிய பேட்ஸ்மேன்கள் யாருமே 35 ரன்களை கூட எடுக்காமல் பின்னடைவை ஏற்படுத்தினார்கள். இருப்பினும் அதை மறுபுறமாக அபாரமாக விளையாடி சரி செய்த இளம் துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இரட்டை சதம் அடித்து 209 ரன்களை குவித்து இந்தியாவை காப்பாற்றினார். இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக ஜோயப் ஃபசீர், ரிஹான் அகமது, ஜேம்ஸ் ஆண்டர்சன் தலா 3 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாட முயற்சித்து பின்னர் நிதானமாக விளையாடியும் இந்தியாவின் தரமான பந்து வீச்சில் 253 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக ஜாக் ரவ்லி அவர்கள் 76 ரன்களும், கேப்டன் பென் ஸ்டோக் 47 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக நம்ம பும்ரா அவர்கள் 6 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதன் பின் 143 ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இந்தியா 2ஆம் நாள் முடிவில் 28 ரன்களையும் எடுத்தது. களத்தில் ஜெய்ஸ்வால் 15 ரன்களும், ரோஹித் சர்மா 13 ரன்களுடன் இருக்கும் நிலையில் இந்தியா 171 ரன்கள் முன்னிலை பெற்று இந்த போட்டியில் வலுவான துவக்கத்தை பெற்றுள்ளது. முன்னதாக இந்த போட்டியின் பிட்ச் பிளாட்டாக இருந்ததால் அஸ்வின் போன்ற இந்திய ஸ்பின்னர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறினார்கள். ஆனால் அந்த பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சிலும் தன்னுடைய லைன் லென்த் ஆகியவற்றை சரியாக பின்பற்றி பும்ரா அபாரமான வேகத்தால் 6 விக்கெட்டுகளை எடுத்து இங்கிலாந்தை 253 ரன்களுக்கு சுருட்ட முக்கிய பங்காற்றினார். குறிப்பாக பென் ஸ்டோக், ஹோலி போப் ஆகியோரின் ஸ்டம்புகளை தெரிக்கவிட்டு அவர் கிளீன் போல்ட் ஆக்கியது ரசிகர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. அதைவிட இந்த 6 விக்கெட்டுகளையும் சேர்த்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் போட்டிகள் அடிப்படையில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற அபாரமான சாதனையை பும்ரா படைத்து உள்ளார். அந்த பட்டியலில் ரவிச்சந்திரன் அஸ்வின் 29 போட்டிகளிலும், ரவீந்திர ஜடேஜா 32 போட்டிகளிலும், எரப்பள்ளி பிரசன்னா 34 போட்டிகளிலும், ஜஸ்பிரித் பும்ரா 34 போட்டிகளிலும், ஹர்பஜன் சிங் 35 போட்டிகளிலும் பங்கேற்று உள்ளார்கள். அத்துடன் பந்துகள் அடிப்படையில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகள் எடுத்த இந்திய பவுலர் என்ற மாபெரும் சாதனையை அவர் படைத்துள்ளார். அந்த பட்டியல் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் 6781 பந்துகளிலும், உமேஷ் யாதவ் 7661 பந்துகளிலும், முகமது சமி 7255 பந்துகளிலும் விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார்கள். அதுபோக டெஸ்ட் கிரிக்கெட்டில் போட்டிகள் அடிப்படையில் 2வது அதிவேகமாக 150 விக்கெட்டுகளை எடுத்த ஆசிய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். அந்த பட்டியலில் பாகிஸ்தானை சேர்ந்த வக்கார் யூனிஸ் அவர்கள் 27 போட்டிகளிலும், ஜஸ்பிரித் பும்ரா 34 போட்டிகளிலும், இம்ரான் கான், சோயப் அக்தர் ஆகியோர் தலா 37 போட்டிகளிலும் பங்கேற்று 150 விக்கெட்டுகளை எடுத்த ஆசிய வேகப்பந்து வீச்சாளர்களாக உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.